பர்சனல் க்ரோத் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூப்பர் பவர் இருந்தால் லைஃப்பை ரொம்ப சிம்பிளாகவும் ஹேண்டில் பண்ண முடியும், ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டி. அப்படி இல்லைனா யோசிச்சு பாருங்கள், யாராவது ஏதாவது ஒரு ஹர்ட்ஃபுல்லாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாலோ, ஒரு கிரிட்டிசிசம் சொன்னாலோ, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மேலே ஏதாவது ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆனாலும் எல்லாத்தையுமே நம்ம பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகும். அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருப்போம். அதனால நம்மளும் அஃபெக்ட் ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. ஒருத்தங்க ரொம்ப ஹார்ஷாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, ரூடாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம்ல. நம்ம மைண்டில் என்ன இருக்கும்னா, அது நம்மளை பற்றின விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், உடனே ரியாக்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை, அது நம்மளை தாண்டி அவங்கள பற்றின விஷயமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கோத்ரூ பண்ணுற சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், அந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை அவங்க பாஸ்ட் லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி கூட ஒரு ஒப்பீனியன் பில்டாக இருக்கலாம். இப்படி எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்கும் ஒருத்தங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது டிசைட் பண்ணுறதுக்கு. சரி, இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை எப்படி பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகாமல் அதை காமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு 8 சிம்பிள் வேஸை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேம் வாட் யூ ஆர் ஃபீலிங். நம்ம ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை முதல்ல நம்ம அவேர்னஸோடு அதை புரிஞ்சுக்கணும். அதை அப்படியே ஒதுக்கிடாதீங்க. ஹர்ட் ஆகுதா, ஓகே, ஐ ஃபீல் ஹர்ட். படபடப்பாக இருக்கா, ஐ ஃபீல் ஆங்ஷியஸ். அதை ரெகக்னைஸ் பண்ணுங்கள். அந்த இமோஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணாலே, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கான இன்டென்சிட்டி நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அதை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த இமோஷனை லேபிள் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ரெண்டாவது, பாஸ் பிஃபோர் ரியாக்டிங். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு டீப் பிரெத். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு ஹர்ட்ஃபுல்லாக ஒரு இன்சிடெண்ட்டில் இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி, அடடா நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நடந்துக்காமல் இருந்திருக்கலாம், இவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்காமல் இருந்திருக்கலான்னு பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளை சிந்திக்க வைக்கும், நம்ம எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அண்ட் நிச்சயமாக நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஒரு மெச்சூர்டாக தான் இருக்கும். அதை பற்றி நம்ம ரெக்ரெட் பண்ண மாட்டோம். மூணாவது, question the story in your head. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது இம்மீடியட்டாக நம்மளே யூகிப்போம், அஸ்யூம் பண்ணிப்போம். இவங்க இதுக்கு தான் சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது, நம்மளே இதனால தான் அவாய்ட் பண்ணாங்க, இப்படி நம்மளே வந்து கண்ணு மூக்கு காது வச்சு ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுதான் திரும்ப திரும்ப நம்மளை ஓவர் திங்க் பண்ண வைக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளே முதல்ல இந்த குவெஸ்டின் எழுப்பணும். நான் இப்படி யோசிக்கிறது இது உண்மையா, இதில் 100% உண்மை இருக்கா, இதுதான் ஃபேக்டா, இல்லை நானே ஒரு ஒப்பீனியன் பில்ட் பண்ணிக்கிறேன்னா, நானே இது பின்னாடி ஒரு கருத்து டெவலப் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வரும். அதை பற்றி நம்ம ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். நம்பர் 4, எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, அதை ஒரு டேட்டா பாயிண்ட்டாக எடுங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம இமோஷன்ஸை அட்டாச் பண்ண மாட்டோம். ஒரு சில ஃபீட்பேக் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும், ஒரு சில ஃபீட்பேக் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாததை அப்படியே விட்டுறணும். இந்த ஃபுல் ப்ராசஸில் இமோஷன்ஸை நம்ம அட்டாச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜேர்னியில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். நம்பர் 5, பில்ட் ரெசிலியன்ஸ் வித் செல்ஃப் கம்பேஷன். ரெசிலியன்ஸ்னால் ஸ்ட்ரென்த். சரி, அப்போது எது நடந்தாலும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கணுமா, என்ன சொன்னாலும் ஹர்ட் ஆகாமல் அது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படி நான் சொல்லலை. ரெசிலியன்ஸுன்றது நம்ம ஹர்ட் ஆகும், பட் அதுலேயே தங்கிடக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம மூவ் பண்ணணும்ல. பட் அந்த எபிலிட்டி நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிக முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, அன்பு. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தயாராக இருக்கோம்ல, அந்த அன்பை நம்ம நிறைய கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்கு. அதே அன்பை நம்ம முதல்ல நமக்கு கொடுக்கணும். அந்த அன்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலம் நமக்குள்ளே வரும். ஹர்ட் ஆனாலும் அதை தாண்டி வாட் நெக்ஸ்ட்னு பார்க்கக்கூடிய எபிலிட்டி வரும். நம்பர் 6, ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். எல்லாரும் நல்ல எண்ணத்தோட சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம்ஸ் ரொம்ப ரூடாக ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணலாம், ரொம்ப நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம், ஹார்ஷாக ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணலாம். இப்போது அந்த மாதிரி தருணங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்ல. மேனிப்புலேஷன் பண்ணுற பீப்புளை நம்ம ஸ்பாட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வளர்த்துக்கணும். அண்ட் அதை ஒரு செக்கில் எப்போவுமே வைக்கணும். அவங்கக்கிட்ட தைரியமாக அதை சொல்லணும், ஓகே, ஒரு பவுண்டரி டெவலப் பண்ணணும், நம்மளோட பீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்.
அவங்கக்கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன, நம்ம நியாயத்தை என்ன, அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வென் யூ நோ இட் இஸ் வெரி வெரி நெகட்டிவ், நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட பீஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்பர் 7, ஐடென்டிஃபை த பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு ஹர்ட்ஃபுல்லான இன்சிடெண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்கிற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி நம்ம தனியாக வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு யோசிப்போம், அடுத்த நாள் யோசிப்போம், அந்த வாரம், அந்த மாதம் அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, நம்மளை சப்போர்ட் பண்ணுற பீப்புள் கிட்ட இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு நம்ம அதை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிகிட்ருப்போம் நடந்து முடிஞ்ச விஷயங்களை. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் இது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பழக்கம் மாதிரி ஆயிடும். அந்த பழக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படி ஒரு பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ணணும். எப்போல்லாம் அந்த மாதிரி நடக்குதோ அப்போல்லாம் நம்மளே முதல்ல அவேராக இருந்து, ஓகே நான் நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவேராக இருந்தாலே அந்த பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்கும். உங்களை டைவர்ட் பண்ணிக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கான சொல்யூஷனை நோக்கி போகணுமே தவிர அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லெட் இட் கோ. லெட் இட் கோன்னு சொல்லும் பொழுது நடந்த விஷயங்களை நான் கண்டுக்காமல் விட்டுற முடியுமா? அது எப்படி? நான் ஹர்ட் ஆக தானே செய்வேன். நான் மறக்க சொல்லலை, அதை அக்னாலேஜ் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அக்னாலேஜ் பண்ணுங்கள். பட் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அதை விட்டு ஆகணும். அதுக்கே ஒரு கைதி மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளால் அடுத்த விஷயங்களை கவனிக்கவே முடியாது. ஸோ லெட் இட் கோன்றது ரொம்ப முக்கியம். 10 பேர் ஹர்ட் பண்ணுறாங்க, 100 பேர் நமக்காக இருக்காங்கன்னா நான் எங்கே கவனம் செலுத்துகிறேன்றது தான் இங்கே கொஸ்டின். நான் இந்த 10 பேரை மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தேன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ எது முக்கியமோ அதில் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 8 வேஸும் நிச்சயமாக உங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதையுமே பர்சனலாக எடுத்து ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்த முறை யாராவது உங்களோட முடிவுகளை கேள்வி எழுப்பினாலோ, இல்லை உங்களோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, உங்களோட திறமைகளை டவுட் பண்ணுறாங்க, ஆர் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க, இப்படி எதுவாக இருந்தாலும் பாஸ் பண்ணுங்கள். உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக பாஸ் பண்ணி யோசித்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணாமல் அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, இல்லை நீங்களாக தான் ஏதாவது நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்கள். நடந்ததையே திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணாமல் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கிரிட்டிசிசமும் ஒரு டேட்டா மாதிரி பாருங்கள், இமோஷன்ஸை அட்டாச் பண்ணாமல். ஸோ இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கணுமா, இல்லை மற்றவங்களை அப்படியே ஒதுக்கிடணுமா, நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு வாலை நம்ம எழுப்பணுமா? அப்படி கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே போகிற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா? மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.